இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போனார்களோ கர்த்தர் அவர்களை உங்களோடு கூட சமாதானமாக்கும்படி செய்வார். நிறைய காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் சண்டை போட்டு கூட பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அந்த பிரிந்து போன அவர்களை கர்த்தர் உங்களோடு கூட இணைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, சத்துருக்கள் யார் தான்? யோசேப்புக்கு சத்துரு யாரு? வீட்டார் தான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கூட நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா முதல் சத்துரு யார் தான்? வீட்டார் தான். ஆனால் பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் யோசேப்புடைய வழிகள் பிரியமாக இருந்ததுனால இப்போ நம்முடைய வழிகளை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? நம்முடைய வழிகள் யோசேப்பை போல பரிசுத்தமாக இருக்குதா? அந்நிய தேசத்தில் இருந்தால் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவன் இருந்தானே, அப்படி இருக்கிறோமா? மனுஷர் பார்க்கும்போது ஒரு பக்கம், மனுஷர் பார்க்காட்ட வேறு விதம். யாராவது நமக்கு தலைமையில் இருக்கிறவங்க பார்க்கும்போது உண்மையாக நடக்கிறது, அவங்க அப்படி தள்ளி போன உடனே இஷ்டத்துக்கு நம்ம நடக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. எப்பவும் நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் உங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து நல் மனசாட்சியோட செய்யுங்க என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இருந்து என்னுடைய வழிகள் பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. யோசேப்பு எப்படி அவனுடைய வழிகளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் காத்து கொண்டானோ அதே போல நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு வாழ்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன அத்தனை பேரும் உங்களை தேடி வருவாங்க. கர்த்தர் அப்படி கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா.